ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி மசாலா. இந்த நாட்டுக்கோழி மசாலாவை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்திருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு 12-15 எடுத்திருக்கேங்க, பச்சை மிளகா 2, இஞ்சி 1 இன்ச் போல் எடுத்திருக்கேங்க. இப்போது முக்கியமான மசாலாவை பார்ப்போங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு 2 ஸ்பூன் தனித்தனியாக எடுத்திருக்கேங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 பிரிஞ்சல் எடுத்திருக்கேங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க. அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். இந்த சமயத்தில் வெங்காயம், தக்காளி தவிர எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இஞ்சி, பூண்டு, பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேங்க. 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கணுங்க. இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம சிக்கனை இதில் சேர்த்து எல்லா மசாலாவையும் சேர்த்து அப்படியே பாயில் பண்ணிக்க போகிறோங்க. இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிருச்சு. வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போது அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணுங்க. உங்களுக்கு கிரேவி போல் வரணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா 2 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாசனையே வீடு ஃபுல்லாக மணக்குங்க. இது சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சமயத்தில் நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இப்போ போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. நான் போன வீடியோவில் டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விடை, டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுங்க. அவர் 1869 கண்டுபிடிச்சாருங்க. இந்த டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுனால நிறைய பயன் இருந்திருக்குங்க. நல்லபடியாக உபயோகிச்சா நல்ல பயன்தாங்க. இப்போது சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடணுங்க. இப்போது நல்லா கொதிக்கும்போது 2 சின்ன கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சுக்கிறேங்க. 5-6 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாங்க. நாட்டுக்கோழினால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டீம் போயிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. சும்மா தகன்னு இருக்குங்க நாட்டுக்கோழி. இப்போது இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. முதல் முறையாக செல்ஃபோன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, யாரெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாங்க. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேங்க. வாசனை சும்மா டக்கராக இருக்குங்க. இந்த நாட்டுக்கோழி மசாலாவை நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாங்க. சும்மா டக்கராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.